எனக்கு துரோகியா யார் வருவா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு எதிரியா யார் வருவா, என் முதுகுல எவன் குத்துவான், யாரெல்லாம் குத்தியிருப்பாங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி குணம் இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, இது கொஞ்சம் அப்படியே இருப்பாங்க. ரிஷபம் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணும், ஆனால் ரிஷபத்துக்கு யாராவது அட்வைஸ் பண்ணா அதுவே கொஞ்சம் எனக்கே எல்லாம் தெரியும்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ரிஷபத்தை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. ரிஷபத்துக்கு இந்த பூரட்டாதியோட, அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த விசாகத்தோட நிறைய கனெக்ட் ஆகும். அது துலாம் விசாகமாக இருந்தால் ஒரு வைக்கும் ஓகே, விருச்சிக விசாகமாக இருந்தால் இன்னும் டேஞ்சர். அதனால விருச்சிகத்தில் கூட விசாக நட்சத்திரக்காரர்கள்ட்ட அந்த ஆட்கள் கொஞ்சம் உங்களை சலனப்படுத்தக்கூடியாக, கொஞ்சம் உங்களை நம்ப வைக்கக்கூடிய ஆட்களாக, கொஞ்சம் உங்களை ஏமாற்றக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள், இருந்திருப்பார்கள், இல்லை இருக்க போறார்கள். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் இவர்களை ஹேண்டில் பண்ணுறதுல எல்லா ரகசியத்தையும் சொல்லாமல் இருக்கிற மாதிரி சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ரிஷபத்துக்கு பெட்டர். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புனர்பூசம் அப்படின்ற நட்சத்திரம், விசாகம் அப்படின்ற நட்சத்திரம், அதே மாதிரி பூரட்டாதி அப்படின்ற நட்சத்திரக்காரர்கள்ட்ட ரொம்ப அப்போ ரிஷபராசிக்காரர்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய ஏக ராசிக்காரர்களை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ரோகிணியாக இருக்கீங்கன்னா அதே ரோகிணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்கன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய லாபங்கள் வர. எப்போ பார்த்தாலும் உன்னை புகழ்ந்தா உன்னை சூப்பர்னு சொன்னால் நான் அழகாக இருக்கேன்ப்பா, ஐயோ நீ எவ்வளோ நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசியே வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுறதும் சரி, பேசியே வந்து அடுத்தவர்களை கவர் பண்ணுறதுமே ரிஷபம் தான். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட் அப்படி தானே இருக்கும். கண்ணனுடைய ராசியே அப்படி தான். அவன் என்ன எத்தனை பேரை மயக்கிறான், அந்த கேரக்டர் தான் ரிஷபத்துக்கும் இருக்க போகுது. உலகெங்கும் உள்ள ஐவின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ராசி பலன்லாம் விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக என்னோட ராசிக்கு எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் அதெல்லாம் வேண்டாம். யாரை வச்சுக்கிட்டா நான் ஜெயிக்க முடியும், யார்கிட்ட நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இவங்க தான் எனக்கு முதுகில் குத்திட்டு இருக்காங்களா, இவங்ககிட்ட நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை நான் வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான தெய்வமாக சொல்கிறாங்க. கரெக்டாக எந்த தெய்வத்தை பிடிச்சா எனக்கான பாசிட்டிவிட்டி அப்படியே நான் எடுத்துக்கொள்ள முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக கண் திருஷ்டிப்படுது. எனக்கு எந்த முறையில் கண் திருஷ்டிப்படுது, அதுலேருந்து நான் எப்படி தப்பிச்சுக்கிறது, என்னெல்லாம் பண்ணால் என் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு டிப்ஸு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த வாழ்வியலுக்காக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் அவ்வளோ சூப்பர், நீங்கள் இந்த கேரக்டர் அப்படின்லாம் அதெல்லாம் நிறைய நம்மளும் பேசியாச்சு. நீங்களும் ஆமான்றீங்க. அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக யார்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து தனுசு ராசிக்காரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் மாதிரி தான், கீரிக்கு பாம்பு பகை, பாம்புக்கு தவளை போக, இந்த மாதிரி ஏதோ ஒன்றோட ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஏன்னா ஒத்தவங்க மாதிரி எல்லாருமே இருக்க முடியாதுன்ற அமைப்பில் ரிஷபம் அப்படின்னாலே ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக, ரொம்ப காதல் வயப்படக்கூடிய, ரொம்ப உலகையை வந்து ஜாலியாக எடுத்துக்கொள்ள போகக்கூடிய, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய, ரொம்ப ஒர்க்குன்னு இருக்கக்கூடிய, அடுத்தவர்களை நேசிக்கக்கூடிய, எல்லாத்தையும் வந்து அரவணைச்சிட்டு போகக்கூடிய, சாப்பாடுனா போதும், சாப்பாடு போட்டால் தான் மனுஷன், அதுதான் ஒரு நல்ல பண்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்கக்கூடிய சோ ஸ்வீட், நான் அப்படி தான் சொல்லுவேன் இல்லை, அப்படிப்பட்ட ஆட்கள் தான் ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி குணம் இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, இது கொஞ்சம் அப்படியே இருப்பாங்க. ரிஷபம் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணும், ஆனால் ரிஷபத்துக்கு யாராவது அட்வைஸ் பண்ணால் அதுவே கொஞ்சம் எனக்கே எல்லாம் தெரியும்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அது தப்பு இல்லை. இப்போ டீச்சருக்கே போய் கிளாஸ் எடுத்தால் டீச்சருக்கோ ஒரு மாவராதா வரும்ல, அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களே அதுவே சுக்கிரன் தான், அதுவே ஒரு குரு. இன்னொரு குரு வந்து கிளாஸ் எடுக்கும்போது எப்படி இருக்கும்னா அது கொஞ்சம் அபத்தமாகவோ, இல்லை கொஞ்சம் கோவமாகவோ, இல்லை கொஞ்சம் சண்டை சச்சரவாகவோ, நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி ஒரு தன்மைக்குள்ளோ அதை கொண்டு போய் விட்டுடும். அதனால் குரு காரகத்துவம் இருக்கக்கூடிய ஆட்களிடம் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என் வீடே அப்படி தான் இருக்குது, என் புள்ள அப்படி தான் பிறந்திருக்கான், என் புருஷன் அப்படி தான் இருக்காரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு விதிக்கு உட்பட்டது. இது அப்படி இருக்குது அப்படின்னா இது தெரிஞ்சு போச்சுல, இதுலேருந்து நம்ம எப்படி அதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர்கள் நம்மளுக்கு எதிரியாக வருவார்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. இவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லும்போது நமக்கான ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிறதுல ஒரு சின்ன ஒரு பிளாக்கேஜ் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் யார்கிட்ட கவனமாக இருக்கணும், தனுசு ராசிக்காரர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குரு நட்சத்திரமான பூரட்டாதி, இந்த பக்கம் புனர்பூசம், இந்த பக்கம் விசாகம், இவர்களிடம் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் ப்ளஸ் சைனையும் அவங்க தான் கொண்டு வருவாங்க, அவங்க வாழ்க்கையில் மைனஸ் சைனையும் அவங்க தான் கொண்டு வருவாங்க. ரிஷபத்தை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ரிஷபத்துக்கு இந்த பூரட்டாதியோட, அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த விசாகத்தோட நிறைய கனெக்ட் ஆகும். அது துலாம் விசாகமாக இருந்தால் ஒரு வைக்கும் ஓகே, விருச்சிக விசாகமாக இருந்தால் இன்னும் டேஞ்சர்.
அதனால விருச்சிகத்துல கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அதுதான் 7ஆம் பொருத்தம். 7ஆம் இடத்துல இருக்கிறது. ஸோ நெறையா நீயா நானான்ற போட்டியை உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்போ போட்டி வந்துட்டே இருந்தா நம்மளால ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்க முடியுமா? ஸோ இந்த மாரி ஆட்கள் உங்களுக்கு நேரடியான போட்டியாக இருப்பார்கள். உன்ன விட நான் அறிவாளி, உன்ன விட நான் சூப்பர்ன்றத எல்லா இடத்துலயும் காட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். ஸோ நான் சொல்ற பாயிண்ட்ட புரிஞ்சுக்கோங்க. இவங்க டைரக்ட்டா நான் தான்ப்பா உனக்கு எதிரின்றது வந்து உடனே குத்துறது, அடிக்கிறது, சண்டை போடுறது இல்லங்க. நீயும் நானும் ஒரு களத்துல வந்து நிக்கிறோம்னா, உனக்கு நான் சரிசமம் அப்படின்றத காட்டக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பார்கள்? டைரக்ட்டா சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள் யாரா இருப்பாங்கன்னா, இந்த தனுசு ராசியைச் சேர்ந்தவர்கள், குருவுடைய நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் போட்டி போடுவதில் கவனமா இருக்கணும். இல்ல அவங்க தான் உங்க லைஃப்க்கு ஃபுல்லாவே போட்டி போடக்கூடிய ஆளா வருவாங்க. ஒண்ணா நீங்க அவங்கள டாமினேட் பண்ணுவீங்க, இல்ல அவங்க உங்கள டாமினேட் பண்ணுவாங்க. இது இயல்பா இருக்கும். உங்களுக்கு இந்த மாரி சர்க்கிள்ல யாராவது இருக்காங்கன்னா, நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்கள டாமினேட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல அவங்க உங்கள டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்கும். இதுதான் விதிப்பயனே. ஆனா, இது வந்து டைரக்ட்டான விஷயம். எனக்கு துரோகியா யார் வருவா? அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு எதிரியா யார் வருவா? என் முதுகுல எவன் குத்துவான்? யாரெல்லாம் குத்தியிருப்பாங்க? அப்படின்னா மீன ராசிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரு? ரிஷப ராசிக்காரங்க. மீனம் அப்படின்ற வீடு, மீன ராசி அப்படின்ற வீடு, அங்க தான் உச்சமும் அடையுது. சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு தான். இருந்தாலும் அந்த வீடு தான் திருமணம் அப்படின்ற வாழ்க்கையில, திருமணம் அப்படின்ற விஷயத்தில ஏமாற்றத்தை தரக்கூடிய ஆட்களாக வந்து விட்டு போகிறார்கள். அதனால அவர்களிடத்தில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குருவின் ஆளுமை பொருந்திய இந்த வீடுகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டாயமாகத்தான் இருக்கு. அப்படியே நீங்க வந்தீங்கன்னா, கடகம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த வீட்டு அதிபதி தான் உச்சமடையர். இதெல்லாம் தாண்டியும் அந்த ஆட்கள் கொஞ்சம் உங்களை சலனப்படுத்தக்கூடியாக, கொஞ்சம் உங்களை நம்ப வைக்கக்கூடிய ஆட்களாக, கொஞ்சம் உங்களை ஏமாற்றக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள், இருந்திருப்பார்கள், இல்ல இருக்க போறார்கள். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் இவர்களை ஹேண்டில் பண்றதுல எல்லா ரகசியத்தையும் சொல்லாம இருக்கிறது இருக்கிற மாரி சொல்றது எனக்கு தெரிஞ்சு ரிஷபத்துக்கு பெட்டர். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புனர்பூசம் அப்படின்ற நட்சத்திரம், விசாகம் அப்படின்ற நட்சத்திரம், அதே மாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி அப்படின்ற நட்சத்திரக்காரர்கள்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு நெறைய பாஸ்பிலிட்டிலாம் கொண்டு வந்து குடுப்பாங்க. வேலைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி அவர்கள் மூலமாக வேலையில சிக்கலையும் சந்திக்க வேண்டி இருக்கும். ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இந்த மாரியான ஆட்களிடம், இந்த மாரியான ராசிகள் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுட்டு, அதுபடி நம்ம நடக்க கத்துக்கணும். அதே மாரி ரிஷபத்துக்கு ரிஷபமே தான் பகை. அதோட 6ஆம் வீடு, அதோட 6ஆம் வீடாவே வரனால துலா ராசிக்காரர்கள்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். யாரு? ரிஷபராசிக்காரங்க. துலா மூலமாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. இல்ல துலாம்க்கு ரிஷபம் பிரச்சனை பண்ணும், ரிஷபத்துக்கு துலாம் பிரச்சனை பண்ணும். இது இயல்பாகவே நடக்கும். அப்ப ரிஷப ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலுமே, உங்களுடைய ஏக ராசிக்காரர்களை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. இப்ப நீங்க ரோகிணியா இருக்கீங்கன்னா, அதே ரோகிணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்கன்னா, அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய லாபங்கள் வரப்போறது இல்ல. அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு வீண் விரயமும், வீண் பஞ்சாயத்தும் தான் வரப்போதுன்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க கிருத்திகையா இருக்கீங்கன்னா, அதே சேம் கிருத்திகையை நம்பாதீர்கள். நீங்க மிருகசீடமா இருக்கீங்கன்னா, அதே சேம் மிருகசீடம் நம்மளுடைய உணர்வியலை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அவ்வளவுதான். இது கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறதுக்காக தான இந்த வீடியோ அப்படின்றபோது, இத மட்டும் நீங்க புடிச்சுக்கிட்டா போதும். அது என் ஃப்ரெண்டு தான் மேடம். நான் அத அதெல்லாம் பேசிக்கோங்க. வாழ்வியலை பரிமாறிக்கொள்ளும் போது மட்டும் இந்த மாரியான ஆட்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமா தான் இருக்கு. அதே மாரி ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும், எந்த விஷயத்துல அவர்களுக்கு கண்ணு படும்னா, அவர்கள பார்த்தே தான் எல்லாரும் பொறாப்படுவாங்க. "உனக்கு என்ன இவ்வளோ பெரிய வீடு? உனக்கு என்ன இவ்வளோ உனக்கு என்ன? உனக்கு என்ன? உனக்கு என்னன்னு?" பார்க்குறவங்க எல்லாம் கண்ணு படக்கூடிய ஆட்களா யார் இருப்பாங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா, அவர்களுடைய 6ஆம் வீடே துலாம் வருது. அவருடைய வீட்டுக்காரர்கள பார்த்து அடுத்தவங்க கண்ணு படுவாங்க. "உனக்கு என்னப்பா இப்படி ஒரு வரன்? உனக்கு என்னப்பா?" நம்ம இங்க படுற பாடு நம்மளுக்கு தான் தெரியும். நம்மளால வெள்ளியும் சொல்ல முடியாது, இது சரியில்லன்னு. ஆனா இருக்கிறவங்கலாம் இத பார்த்து தான் உங்கள பார்த்து பொறாமையே படுவாங்க. "உனக்கு என்ன அவ்வளோ சூப்பரான கணவர்? உனக்கு என்ன அவ்வளோ சூப்பரான குழந்தைங்க? உனக்கு என்ன? உனக்கு என்ன?" அப்போ உங்களுடைய குழந்தைகளை பார்த்தும், உங்களுடைய ஸ்பௌஸ பார்த்தும் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்ணு படுதல் அப்படின்றது இருக்கும். ஸோ ரிஷபராசிக்கார பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவர பார்த்து, அவருடைய வேலையை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து போட்டியும், பொறாமையும் படுவார்கள். இல்ல நீங்க ரிஷபராசிக்கார பெண்களாக இருக்கிறீர்கள் அப்படின்றபோது, இது நீங்க ரிஷபராசிக்கார ஆண்களாக இருந்தா எப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைச்சிருக்கு பாரு, எப்படி இருக்கு பாரு அப்படின்ற மாரி, அதை குறித்து உங்களுக்கு சில தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ட உங்ககிட்ட குடுப்பாங்க. ஸோ உங்களுடைய வீட பார்த்தே அவங்களுக்கு மிகுந்த பொறாமை வரும். ரிஷபராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு குட்டியா ஒரு வீடு கட்டியிருப்பீங்க. அத பார்த்து ஒரு 100 பேர் பொறாமப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே போ விட மாட்டாங்க. அதனால வீடு அப்படின்ற விஷயத்த மட்டும் ரொம்ப பெருசா எக்ஸ்க்ளூசிவ் பண்ணிக்காதீங்க. மேக்ஸிமம் நெறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு வீடு தாங்க பிரச்சனை. ஒண்ணா அந்த வீட்டுக்குள்ள இருக்க விடாது. இல்ல அந்த வீட்ட வந்து யார்கிட்டயாவது குடுத்து விடும். சொந்த வீடு கட்ட விடாது. சொந்த வீடு கட்டினாலும் நம்ம ஒரு வாடகை வீட்ல தான் உட்காந்துருப்போம். பூர்வீகத்துல எனக்கு இடம்லாம் இருக்குங்கன்னு சொல்லுவோம். ரிஷப லக்னமா இருந்தாலும் சரி, ரிஷப ராசியா இருந்துச்சுன்னா, "நீ இருக்கியா?" அப்படின்னு கேட்டா, ஒண்ணா இருந்தாங்கன்னா அந்த வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனையோட ஓடிட்டு இருக்கும். இல்லையா, அந்த வீட்ட வாடகைக்கு விட்டேங்க. வீடு இருக்குங்க. ஆனா வாடகைக்கு விட்டேன். நான் இங்க இருக்கேன்.
வீடு இல்லைங்க, இனிமே தாங்க வாங்கணும். ஊர்ல தோட்டத்துறவுலாம் இருக்குங்க. அத பார்த்துக்கலாம். இப்ப என்ன வீட்டுக்கு அவசரம்? இதுதான் வருமே தவிர, அவர்களுக்கான ஒரு நிலையான வீடு அப்படின்றது வாய்க்கிறதில்ல. காலம் ஏதோ ஒரு செக் வைக்குது. அப்ப இதை பார்த்து தான் இந்த இடத்த நீங்க ஆரம்பிக்கும்போது தான் நெறைய கண் திஷ்டிகளையும், பொறாமைகளையும், போட்டிகளையும் நீங்க வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆட்களாக மாறுகிறீர்கள். அப்போ காதும் காதும் வச்ச மாரி ஏதாவது ஒரு இடத்த வாங்குறேன், ஒரு நகைய வாங்குறேன்னா, யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா ரிஷபத்துக்கு மனசுல ஒண்ணுமே வச்சுக்க தெரியாது. நான் சொன்ன மாரி எல்லாத்தையும் அடுத்தவர்ட்ட சொல்லுவேன். எல்லாத்தையும் நம்பிடு ஒரு ரிஷபம். எல்லாத்தையும் நம்புவாங்க. எல்லாரும் நல்லவங்கன்றது தான் ரிஷபத்தோட மெயின் தாட். எப்ப பார்த்தாலும் உன்ன புகழ்ந்தா, உன்ன சூப்பர்ன்னு சொன்னா, நான் அழகா இருக்கேன்ப்பா. ஐயோ! நீ எவ்வளோ நல்லா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பேசி, பேசி, பேசியே வந்து டயத்த வேஸ்ட் பண்றதும் சரி, பேசி, பேசி, பேசியே வந்து அடுத்தவர்களை கவர் பண்றதுமே ரிஷபம் தான். நான் சொன்ன மாரி ரொம்ப ஸ்வீட் அப்படி தானே இருக்கும். கண்ணனுடைய ராசியே அப்படிதான். அவன் என்ன எத்தன பேர மயக்குறான். அந்த கேரக்டர் தான் ரிஷபத்துக்கும் இருக்க போகுது. அப்போ அவர்கள பார்த்தாலே அடுத்தவங்க வந்து வசப்பட்டு விடுவார்கள் அப்படின்ற போது, இயல்பாக அவர்களை பார்த்தே பொறாமை வரும். நீங்க ஒல்லி, அழகு, குண்டு இதெல்லாம் தள்ளி வச்சுருங்க. உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுதுல ஒரு ஆறா. அதுதானங்க அடுத்தவங்கள பொறாமப்பட வைக்குது. எல்லாரும் அழகா இருப்பாங்க. எல்லாரும் 35 கிலோ, 50 கிலோ இருந்துட்டு போறாங்க. சில பேர பார்க்கும்போது அந்த வசீகரம் வரும். அப்ப அந்த வசீகரம் அப்படின்றது சில பேருக்கு முகமா இருக்கலாம், சில பேருக்கு அறிவா இருக்கலாம், சில பேருக்கு ஆளுமையாக இருக்கலாம், சில பேருக்கு அதிகாரமா இருக்கலாம், சில பேருக்கு அருளாக இருக்கலாம், சில பேருக்கு இரக்கமாக இருக்கலாம், சில பேருக்கு அன்பாக இருக்கலாம். அந்த மாரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்க வசியப்படுத்துவாங்க. இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ரிஷபராசிக்காரங்க வசியப்படுத்துவாங்க. இது எல்லாமே அவர்களிடம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இயல்பாகவே அவங்க பேசினாலே கொஞ்சம் ரிஷபராசிக்காரங்க பாருங்களேன், ரிஷப ராசி இல்ல ரிஷப லக்னம் யாரா வேணா இருக்கட்டும். எங்கேயாவது போயிட்டு வந்தாலே உங்களுக்கு முடியாதுங்க. கை கால்லாம் வலிக்கும். ஈஸியா ஏதாவது வேற்று உடலோடு கனெக்ட் ஆகக்கூடியதெல்லாம் ரிஷபத்துக்கு இருக்கும். ரொம்ப சூட்சமமா சொல்றேன். ஏன்னா சுக்கிரன் அப்படின்ற வீடே உங்க வீட்டோட பெண் குலதெய்வத்த சொல்லிட்டு இருக்கக்கூடிய வீடு. சுக்கிரன் தான் குலதெய்வத்த இண்டிகேட் பண்றது. இன்னும் நெறைய இருக்கு நம்ம எடுத்தோம்னா கனெக்டிவிட்டில. அப்போ ரிஷப ராசிக்காரர்கள் வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தா இம்மீடியட்டா 2 விஷயம் பண்ணுங்க. நீங்க ஏதாவது நகையெல்லாம் போட்டு போனீங்க கல்யாணத்துக்கு அப்படின்னா, இம்மீடியட்டா வந்து உப்புல அத வந்து கழுவி ஒரு துணியில துடைச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நகைய எடுத்து வைங்க. அப்படிதான் அந்த நகை கடைக்கு போகாம இருக்கும். திரும்ப மேற்கொண்டு நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நாட் ஒன்லி நகை. எந்த ஒரு ஆர்னமென்ட்டாக இருந்தாலும். அது ஒண்ணும் செய்யாது. கவரிங்காவே இருந்தாலும் ஒண்ணும் செய்யாதுன்னா, எப்படி இருந்தாலும் ஒரு உப்பு தண்ணீல வாஷ் பண்ணிட்டு அத எடுத்து வைங்க. இல்லையா ஒரு வெட் கிளாத்த வச்சு முதல்ல துடைச்சுட்டு பன்னீர ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இதுதான் உங்களுக்கான சூட்சமம். இத பண்ணீங்கன்னாலே போதும், உங்கள் மேல் வரக்கூடிய கண் திஷ்டியிலிருந்து நீங்க வெளியில வந்துரலாம். அதே மாரி ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன தெய்வத்தை பிடித்துக் கொள்ளலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த 5ஆம் வீட்டு தெய்வம் தான் 5ஆம் இடத்து தெய்வம். நீங்க ரிஷப லக்னமா இருந்தாலும் சரி, ரிஷப ராசியா இருந்தாலும் சரி, உங்களோட 5ஆம் இடத்துக்கான தெய்வம் ஒண்ணு இருக்கலாம். அந்த தெய்வத்தை நீங்கள் பிடித்துக்கொண்டு வழிபாடு செய்யும்போது, உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இருக்கும். எஸ் அது ஹெல்ப் பண்ணுமா, அதுவும் ஹெல்ப் பண்ணும். உங்க குலதெய்வம் வருமா 100% வரும். ரிஷபத்துக்கு வராம வேற யாருக்கும் வரப்போறதில்ல. ஆனா அதோட சேர்ந்து இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களுடைய 5ஆம் இடத்து தெய்வத்தை நீங்கள் வந்து அழைக்கும்போது, எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு அது நிவர்த்தி செய்து கொடுக்கும். அப்ப மேக்ஸிமம் இந்த வழிபாட்டோட சேர்ந்து இந்த வழிபாட்டையும் சேர்ந்து நீங்கள் மேற்கொள்ளும்போது, உங்களுக்கான வாழ்வியல் வசப்படும். ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே கன்னி வீடா வருது. கன்னினாலே தலைநகரம்னு அர்த்தம். தலைநகரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில். வயல்வரப்புல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில். தண்ணி ஏறு ஆற்றங்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில். அது ஒரு ராசி. நிலையாக நிற்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப நின்ன இடம் அப்படின்னா அது ஸ்ரீரங்கம் தான். ரிஷப ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா லைஃப் மாறிடும். ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு பண்ண 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 சூப்பரா வருவீங்க. அதே மாரி சந்திரன் அப்படின்றது தான் நம்மகிட்ட உச்சமடையக்கூடிய ஒரு பிளானட் இல்லையா? அப்போ அதோடைய தலமாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு. ரிஷபராசிக்காரங்க திருப்பதி பெருமாள வழிபாடு பண்ண 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 எப்பேற்பட்ட பிரச்சனையிலருந்தும் வெளில வந்துருவீங்க. ஒண்ணும் இல்ல சும்மா அவரோட ஃபோட்டோவ ஸ்ட்ரெச்மேட்ட வாங்கி வச்சு பாருங்களேன். வச்ச நாள்லேருந்து அடுத்த ஆஃபீஸ் வேற மாரி மாறும். எங்கேருந்து பணம் வருது, எப்படி வருதுன்னு தெரியாத அளவுக்கு பணம் வரும். நெறைய பேருக்கு இந்த திருப்பதி போலாம், போக்கூடாது இந்த கான்ட்ரோவர்சிலாம் தூக்கி போட்டுருங்க. எந்த கோவிலும், எந்த சாமியும் நம்மளுக்கு அருள் புரியறதுக்கு தான் இருக்காங்க. அப்போ திருப்பதி பெருமாளோடு நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. பெருமாள் வழிபாடு, பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு, நின்ற கோலத்தில இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, அமர்ந்த கோலத்தில இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, எந்த கோலத்தில பெருமாள் இருந்தாலும் அந்த பெருமாளை அடிக்கடி நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வரவு என்பது அதீதமாக வரும். என்ன கிழமையில போய் வழிபாடு பண்ணலாம்? வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க. சூப்பரா வேலை பார்க்கும். வெள்ளிக்கிழமையும், புதன்கிழமையும் ரிஷபராசிக்காரர்கள் பெருமாளை வழிபாடு செய்ய 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 வாழ்வில் வரக்கூடிய அத்துணை விதமான தடைகளும் நிவர்த்தியாகும். எந்த கிழமை போலாம், எப்ப வேணா போங்க. முடிஞ்சா சந்திர ஹோரையில போய் பாருங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். மன ரீதியாக இருக்கக்கூடிய அந்த தடைகள் இருக்குல்ல, வேற யாரும் தடை வேணாங்க. ரிஷபத்துக்கு ரிஷபம் தான் தடை. நீங்க என்ன ஆமான்னு சொன்னாலும் சரி, இல்லன்னு சொன்னாலும் சரி, வேற யாரும் வேணாம் உங்களுக்கு. நீங்களே உங்க தலையில மண்ண வாரி போட்டுப்பீங்க. ஏன்னா, அது டீஃபால்ட்.
நல்லா இருக்காதோ, நல்லா இருக்குமோ, இருமோ, என்னமோ சொல்லி, சொல்லி, சொல்லி உள்ளுக்குள்ளேயே ஒரு 4, 5 டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க காட்டுவீங்க. அதனால அந்த இடம் நிவர்த்தி ஆவதற்கு சந்திர ஹோரையா பார்த்து நீங்க போய் விளக்கேற்றி விட்டு வழிபாடு செய்றது. மேக்ஸிமம் ஏலக்காவ வாயில போட்டு அந்த கோவில சுத்தி வர்றது. அத உட்கொண்டு விட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அந்த இடத்துல அமர்ந்து, வடக்கு முகமாக அமர்ந்து, ரிஷபம்லாம் கிழக்கு வீடுதான். நீங்க என்ன புதுசா வடக்கு சொல்றீங்க? நான் சூட்சமமா தான் சொல்றேன். அடுத்து வாஸ்து பார்க்கும்போதெல்லாம் பார்த்துக்கலாம். வடக்கு முகமாக அமர்ந்து சில வேலைகளை, சில மந்திரங்களை உங்களுக்கு தெரிந்த ஓம் நமோ நாராயணா சொன்னா போதும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் நெடியானே வேங்கடவா அவ்வளோதான் வந்துருவார். குலசேகர ஆழ்வார் புராணத்தை மேக்ஸிமம் படிங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாராயணம் செட் ஆகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குலசேகர ஆழ்வார் புராணம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாடல்களை நீங்கள் படித்தாலே அந்த பாடலை சொல்லி அதுவும் இப்போ நான் சொன்ன இது செடி இதெல்லாம் உங்களுடைய 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய புதன் ஆளுமை. இந்த ஒரு போட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் வரும். செடியாய வல்விலைகள் தீர்க்கும் நெடியானே வெங்கடவா நின் கோவில் வாசலில் அடியாரும் மாணவரும் மரம்பேரும் கிடந்து எங்கும் படியாயிருந்த உன் பவழவாய் காண்பேன். வாயெல்லாம் 2ஆம் இடம். வாளுகெல்லாம் சும்மா எழுதலை பாட்டு. அப்போ இந்த பாட்டை நீங்கள் பாராயணம் செய்யும்போது இந்த பாடலை நீங்கள் திரும்ப 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 சொல்லும்போது எப்பேற்பட்ட கொடிமாறி பின்னிட்டு இருக்கக்கூடிய வல்வினைகள் கூட உங்களை தூக்கி போட்டு போகிறதுக்கான வாய்ப்பை அந்த வேங்கடநாதன் உங்களுக்கு அருள்வார். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த பண்ணுங்க லைஃப்பில், எங்கே போனாலும் உங்கள் அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அந்த காரியம் சக்ஸஸ். இல்லை மேடம் எனக்கு அம்மா எங்கேயோ இருக்காங்க நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னா உங்கள் அம்மா ஃபோட்டோவிலையாவது இருந்து உங்கள் அம்மா ஒரு தடவை பார்த்துட்டு கிளம்புங்க. வெளியில் போகும்போது கண்ணாடியை பார்த்துட்டு கிளம்புங்க. ரிஷபராசிக்காரங்க ஜெயிச்சிடுவீங்க. ஏதாவது கோவில் குளத்துக்கு போகிறீங்கன்னா உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போங்க. ஏற்கனவே நீங்கள் அம்மா பிள்ளையாக தான் இருப்பீங்க ரிஷபம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு போகிறது அப்படின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்திரிப்பான அவங்க சொல்லும் போது நீங்கள் எந்திரிச்சு நின்றுவீங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மேற்கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கான வருமானம் என்பது தாறுமாறாக வர ஆரம்பிக்கும். வேறு லெவலில் இயங்கும். 222 அப்படின்ற நம்பரை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருங்க. 222ன்ற நம்பர் இப்போயே இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு மினிமம் ஒரு 24 மணி நேரத்துக்குள் கண்டிப்பாக இந்த எண் உங்கள் கண்ணில் படும். ஏதோ ஒரு ரூபத்தில் படும். ப்ளஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். நிறைய இந்த நம்பரை இயக்கி கொண்டே இருங்க. அடிக்கடி இந்த 222ன்ற நம்பரை சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைய பணம் வருது, பணம் வரவுக்கு நீங்கள் மேற்கொள்கிறீங்கன்னா புதன்கிழமையை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை புதன்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுக்கும். தயவு செஞ்சு வியாழக்கிழமையை அவாய்ட் பண்ணிவிடுங்க. வியாழக்கிழமை எந்த காரியமும் பண்ணவே பண்ணாதீங்க. வியாழக்கிழமை நம்மளுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக உகந்த நாள் இல்லை. அதனால் வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் அறவே தவிர்த்துறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும். வரக்கூடிய எபிசோடில் இன்னும் நிறைய ரிஷபராசிக்காரர்களை பற்றி சுவாரஸ்யமான தகவலும் என்ன பண்ணால் லைஃப்பில் ஜெயிக்கலான்றதை பற்றியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.